இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர் 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. 2011 தேர்தலே வந்து நம்ம சின்னம்மா சசிகலா மூலமா 13 கோடி ரூபாய் பணத்தை இவர் வாங்கினாரு. அதுக்கான ஊடகங்கள் அப்பயே செய்திகள்லாம் வந்தது. அந்த கட்சியில் இருந்த நிர்வாகிகளுக்கே அப்போ எல்லாம் வெளிப்படையாக அதெல்லாம் பேசினாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் அவர் அந்த 2011 தேர்தல் இன்றைய வரை அனைத்து தேர்தல்கள்லையும் திராவிட கட்சி அவர் எதிர்க்கிறதா சொல்ற திராவிட கட்சிகள்கிட்ட கைவிட்டு பெறாரு. திராவிட கட்சிகளை ஒழிக்கணும்னு சொல்ற நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளில வர எல்லாருமே திராவிட கட்சியில தான் சேர்றாங்க. ராஜீவ் காந்தி இருக்கட்டும், கல்யாண சுந்தரமா இருக்கட்டும், நீங்க கூட எடப்பாடியார் கூட சரியான சொன்னீங்க ஐயா. அது என்னன்னா இங்கே ஒரு அதுதான் இப்போ அதுக்காக தான் இந்த புரட்சி தமிழர் கட்சியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். எங்களுக்கு சீமான் மட்டும்தான் பிரச்சனை. சீமானுடைய ஒழுங்கினமான தலைமை, சுயநலமான தலைமை, சீமானுடைய அடாவடி போக்கு, இதுதான் நாங்கள் எதிர்க்கிறோம். சீமான் தலைமை இல்லாத நாம் தமிழர் கட்சியும் தான் நாங்கள் அதனுடைய சேர்ந்து பயணிக்க தான் தயாராக இருக்கோம் வருங்காலங்கள்லையும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் சீமான் பண்ணுறது பிளாக்மெயில் அரசியல். சுத்தமாக திராவிட கட்சிகளை நான் ஒழிச்சிருவோம்னு பேசுறது, கேட்டால் நான் அங்காளின்றது பங்காளின்றது மாமன்றது மச்சான்றது மாற்றி மாற்றி பேசுறது பொய் பித்தலாட்டம். அவர் அரசியல் அந்த இத்தகைய அரசியல் வந்து கூடிய விரைவில் சீமானுடைய முகத்திரை மக்கள் மத்தியில் கீழ்த்தெறியப்படும். சீமானுக்கு ஒரே ஆள் போதுங்க, சாட்டை துரைமுருகன் போதும். அவன் அந்த கம்பெனியை ஊற்றி மூடிட்டு தான் மறு வேலை பார்ப்பான். அது சீமானுக்கு தெரியும். மனைவி வரப்போறாங்க. அது கூடிய விரைவில் நடக்கும். கூடிய விரைவில் நடக்குங்க. அவர் வந்து ஆமாங்க இல்லை, அவர் நாங்கள் அன்னிலிருந்து நடிகர் சீமானை தான் பார்க்குறோம். அவர் தன்னை வந்து ஒரு வசனகர்த்தாவாகவும் பேச்சாளராகவும் ஒரு சினிமாக்காரனாகவும் தான் நடந்துக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்துக்கான ஒரு தலைவராக அவர் இல்லைன்றதை நாங்கள் உணர்ந்தோம், வெளியே வந்துட்டோம். ஆமாங்க ஐயா. ஐயா எடப்பாடியாருக்கு சொல்கிறீங்க, நல்லது தானே, ஒரு புரட்சி தலைவராக இருக்கட்டுமே, ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லைங்க ஐயா, நாங்கள் வருங்காலங்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி சார்ந்து இயங்குவோம். அப்போ அதுக்கான சூழல் அமையும் போது நாங்கள் அதை முடிவெடுப்போம். தமிழ் தேசியத்தை பேசுகிறவங்க யாருமே இந்த தமிழ் குடிக்காக எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்கிறதில்ல. இப்போ ஒரு கூட்டணி பேசுகிறாங்க, எங்களுக்கு எவ்வளோ தருவீங்க, அந்த மாதிரி தான் இது வரைக்கும் அரசியலில் நடக்கிறது. எல்லாமே கூட்டணி பேசுகிறாங்கன்னா கூட்டணியில் எங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க, எங்கள் கட்சிக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பேசுகிறாங்களே தவிர இந்த தமிழ் குடி சமுதாயத்துக்கு என்ன செய்ய போறீங்க, இது எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி யாருமே முன்னெடுக்குதுங்க. சீமான் போன்றவர்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக கூட்டணி பேச வர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறது கொடுங்க, நாங்கள் பின்னாடி இருந்து என்ன பண்ணுறோம், உங்களை வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம். இப்போ நாம் தமிழ் கட்சி வளர்ந்துருக்குது ஒத்துக்கிறேன். ஆனால் நாம் தமிழ் கட்சியால் யார் வளர்ந்துருக்காங்க? சீமான் மட்டும்தான் வளர்ந்துருக்காரு. அவருக்கு யார் ஜால்ரா போகிறாங்களோ அவங்க மட்டும் தான் வளர்ந்துருக்காங்க. நாம் தமிழ் கட்சியை தமிழ் குடி வளர்ந்துருக்கா? தமிழ்நாட்டில் ஒரு பெரிய படையே நான் வச்சுருக்கேன் என் பின்னாடி, நான் மிகப்பெரிய நான் நினச்சேன்னா வந்து அவ்வளோ பெரிய கலவரம் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்கிறேன்ல சீமானு. ஆனால் தமிழ் பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை குரல் கொடுத்துக்காரா? சீமான் போன்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தமிழ் மக்களை, தமிழ் இன சகோதரிகளை முட்டாளாக்கி அவர் மூலமா பலனடைகிறாரு. அவ்வளோதான். புரட்சி தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை நண்பர் JP ராஜன் அவர்கள் தலைமையில் நேற்று வந்து தொடங்கப்பட்டது. அதனுடைய கொடி அறிமுகம்லாம் செய்யப்பட்டது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து எங்கள் கட்சியோட கொள்கை விளக்கங்களையும் கட்சியோட தொடக்கத்திற்கான நோக்கங்களையும் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கோம். குறிப்பாக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சின்றது பெரிய அளவில் உருவாகியிருக்கு. 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி இருந்தும் பல்வேறு அரசியல் அமைப்புகள் தொடங்கப்பட்டு பல்வேறு தமிழறிஞர்கள் தலைவர்கள் எல்லாம் உருவாக்கி சென்ற இந்த தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை தொடர்ந்து முன்னெடுத்து அரசியல் களத்திலே களமாடி தமிழர் குடி ஒற்றுமை அரசியலை தமிழகத்திலே ஏற்படுத்தி ஒரு தமிழ் தேசிய அரசை உருவாக்குகின்ற நோக்கத்தோடு தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்கு. நாங்கள் ஏற்கனவே இந்த கட்சி தொடங்குறதுக்கு முன்பு நாங்கள் நாம் தமிழர் கட்சி, நடிகர் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் பயணிச்சிருக்கோம். நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி பெரிய அளவில் வாக்கு அரசியலில் 36 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தாலும் அதன் தலைமையில் இருக்கிற நடிகர் சீமான் அவர்கள் ஒரு தலைவருக்கான எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் தொடர்ந்து தமிழ் தேசிய கருத்துக்களுக்கு முரணான கருத்துக்களை பேசியும் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் வந்து சினிமா திரைப்பட இயக்குனராக இருந்தவர். தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை 50 ஆண்டுகளுக்கு மேலாக முனைமுழங்கா மாவீரன், தமிழ்நாடு விடுதலை படையை உருவாக்கிய தலைவன், தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சியை தமிழகத்தில் விதைத்தவன் மாவீரன் தமிழரசன் அவர்களுடைய வழியிலே
எங்களுடைய புரட்சி தமிழர் கட்சி இன்று தமிழகத்திலே அரசியல் களத்திலே உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த புரட்சி தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டிலே குடி அரசியல் ஒற்றுமைக்கான அரசியலை, தமிழ்நாட்டில் இருக்கிற பாரம்பரிய குடிகளுடைய ஒற்றுமையை வலியுறுத்தியும் அந்த குடிகளுடைய ஒற்றுமையின் ஊடாக ஒரு தமிழ் தேச அரசை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடுமே இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் தொடர்ந்து தமிழக மக்களுக்கு லஞ்ச லாவண்ய ஊழல் அரசை நடத்தி கொண்டு மக்களை சுரண்டி தமிழகத்தின் வளங்களை இழந்து மத்திய அரசுக்கு ஒரு அடிமை அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழகத்தின் உரிமைகள் அனைத்தையுமே பறிபோய்விட்ட நிலையில் இருப்பதை காப்பவும் இழந்ததை மீட்கவும் இன்று புரட்சி தமிழர் கட்சி நண்பர் JP ராஜன் அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் மலர்ந்திருக்கின்றது. இந்த கட்சியிலே நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து வந்திருக்கின்ற மாநில மாவட்ட நிர்வாகிகள், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் தமிழ் தேசிய குழுக்களாக செயல்பட்ட பல்வேறு அமைப்புகள், இயக்கங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்து தான் இந்த புரட்சி தமிழர் கட்சியை நாங்கள் கட்டமைச்சிருக்கோம். அந்த கட்சியோட முதல் அறிமுக விழா மாநாடு வருகிற அக்டோபர் 27 மாமன்னர்கள் மருதுபாண்டியருடைய நினைவு நாளில் தலைநகர் சென்னையில் சுமார் 1 லட்சம் தமிழ் தேசிய உணர்வாளர்களை ஒருங்கிணைத்து முறையாக அந்த கட்சியோட அறிவிப்பும் முதல் கட்ட மாநில மாநாடுமாக நடத்த இருக்கின்றோம். அதற்கு உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் நண்பர்கள், தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் தொடர்ந்து எங்களை போன்ற எளிய பிள்ளைகளை கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று எங்களுடைய புரட்சி தமிழர் கட்சி வெற்றி பெறவும், புரட்சி தமிழ் தேசிய கருத்துக்கள் தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்தை நோக்கி செல்லவும் வழிவகை செய்ய வேண்டும் என்ற மீண்டும் மீண்டும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களை சந்திக்கிறோம். நீங்கள் வேறு எதனா கேள்வி மாரி கேட்டிங்கன்னா கூட அதுக்கான பதில் நாங்கள் சொல்கிறோம். இது தீர்மானங்கள் போட்டிருக்கோம். கட்சி தொடக்கத்துக்கான ஒரு தீர்மானங்களை ஒரு 9 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கோம். அந்த தீர்மானங்களை முதல்ல நான் படிச்சிடுறேன், அதை பதிவு பண்ணிக்கங்க. அன்புடையர் வணக்கம். 1/9/2024 அன்று சென்னை வடபழனியில் முனைமொழிங்கா மாவீரன் தோழர் பொன்பரப்பி தமிழரசன் நினைவு நாளில் புரட்சி தமிழர் கட்சி JP ராஜன் அவர்கள் தலைமையில் தொடங்கப்பட்டது. கொடி அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் குடிவாரி ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக ஆமாங்க ஐயா எடப்பாடியாருக்கு சொல்கிறீங்க, நல்லது தானே, ஒரு புரட்சி தமிழராக இருக்கட்டுமே, ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லைங்க ஐயா, நாங்கள் வருங்காலங்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி சார்ந்து இயங்குவோம். அப்போ அதுக்கான சூழல் அமையும் போது நாங்கள் அதை முடிவெடுப்போம். இல்லை நாங்கள் புரட்சி தமிழர் கட்சின்றது தேர்தல் ஆணையத்தில் முறையாக பதிவு செய்யப்பட்டு எங்களுடைய கரும்பு விவசாய சின்னத்தை மீட்டு இந்த கட்சியை நடத்துறதுக்கு தான் நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். அதை நோக்கி தான் பயணிக்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் போன்றவர்களெலாம் எங்களுக்கு ஒரு கூட்டணி வாய்ப்புகள்லாம் அமையுது. எங்களுடைய தமிழ் தேசிய கருத்துக்களை ஒட்டி அவர் அதுக்கான வேலை திட்டத்தோடு இணையறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா நாங்கள் அதெல்லாம் செய்வோம். ஒன்றும் தப்பு இல்லை. கரெக்டு தாங்க ஐயா. 50 ஆண்டு கூட்டணி கேளுங்க. நான் ஓகே நீங்கள் சொல்கிறது ஓகே. 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு சீரான வளர்ச்சி இல்லை, மக்களுக்கான எந்த ஒரு சுரண்டப்பட்டிருக்காங்கன்றதை நாங்கள் சொல்கிறோம். உண்மைதான். அது பல்வேறு தேசிய பிரச்சனைகள்லையும் சரி, மாநில ஜீவாதார பிரச்சனைகள்லையும் சரி இருந்த அரசுகள், அதே திமுக அதிமுக உள்ளிட்ட 2 கட்சிகளுமே இந்த மக்களுக்கும் தமிழகத்துக்கும் துரோகம் இழைத்திருக்கின்றன. அதனால் நாங்கள் கொள்கை அடிப்படையில் எங்கள் கட்சி நடக்கும். கூட்டணின்ற கூட்டணி தர்மத்தை ஏற்று வருங்காலங்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் எடப்பாடியார் போன்ற ஒரு பச்சை தமிழர் தலைமையிலான எங்கள் தமிழ் தேசிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நிர்பந்தங்களின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு எங்களை அழைக்கும் போது நாங்கள் இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கும். இல்லை, வாக்கு அரசியலில் வந்த பிறகு அதுக்கான அரசியலை நாங்கள் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் பேசுகிறேங்க, கூட்டணி நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்றது வாக்குக்காக கிடையாது. தமிழ் தேசியத்தை பேசுகிறவங்க யாருமே இந்த தமிழ் குடிக்காக எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்கிறதில்ல. இப்போ ஒரு கூட்டணி பேசுகிறாங்க, எங்களுக்கு எவ்வளோ தருவீங்க, அந்த மாதிரி தான் இது வரைக்கும் அரசியலில் நடக்கிறது. எல்லாமே கூட்டணி பேசுகிறாங்கன்னா கூட்டணியில் எங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க, எங்கள் கட்சிக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பேசுகிறாங்களே தவிர இந்த தமிழ் குடி சமுதாயத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க, இது எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி யாருமே முன்னெடுக்குதுங்க. இதில் அதனால தான் சீமான் போன்றவர்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக கூட்டணி பேச வர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுத்து கொடுங்க, நாங்கள் பின்னாடி என்ன பண்ணுறோம், உங்களை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம்.
இப்போ சீமான் போன்றவர்கள்லாம் வளர்வதற்கு எங்களை போன்ற நாம் தமிழிலிருந்து முன்னோடிகள் தான். நாம் தமிழ் தொடங்கி இத்தனை காலகட்டத்தில் இப்போ 14 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 14 ஆண்டு காலத்தில் நாம் தமிழர் கட்சி என்பது வளர்ந்துருக்குது. சீமான் மட்டும்தான் வளர்ந்துருக்காரு. நாம் தமிழர் கட்சியில் இருக்க அடிப்படை உறுப்பினர் கூட தேவையில்ல. ஏதாவது வளர்ந்துருக்கிற ஒரு நபர்கள் சீமானுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் அவர் பின்னாடி நடக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் ஒத்துக்குறாங்களோ அவரை தவிர வேறு யாரையுமே தெரியாது தமிழ்நாட்டில். பத்திரிகையாளர் உங்களுக்கும் தான் தெரியாது இல்லையா? இப்போ நாம் தமிழ் கட்சி வளர்ந்துருக்குது ஒத்துக்கிறேன். ஆனால் நாம் தமிழ் கட்சியால் யார் வளர்ந்துருக்காங்க? சீமான் மட்டும்தான் வளர்ந்துருக்காரு. அவருக்கு யார் ஜால்ரா போகிறாங்களோ அவங்க மட்டும் தான் வளர்ந்துருக்காங்க. நாம் தமிழ் கட்சி தமிழ் எப்படி வளர்ந்துருக்கா? தமிழ்நாட்டில் ஒரு பெரிய படையே நான் வச்சுருக்கேன் என் பின்னாடி, நான் மிகப்பெரிய நான் நினச்சேன்னா அவ்வளோ பெரிய கலவரம் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்கிறேன்ல சீமானு. ஆனால் தமிழ் பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை குரல் கொடுத்துருக்காரா? சும்மா அறிக்கையிடுவார், அவ்வளோதான். ஒரு லெட்டர் பேரில் போடுவார், என்ன சொல்லுவார், இவர் பேச்சை கேட்டுட்டு எங்கள் தம்பி இது தமிழ்நாட்டில் இருக்க தம்பிங்களா யாராவது ஒரு பிரச்சனைக்கு போயிட்டேன்னா இவன் யாருன்னே எனக்கு தெரியாது, இவன் என் கட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி தானே பண்ணுறாரு இந்த நிமிஷம் வரைக்கும். உண்மையான தமிழ் பற்று உள்ளவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மேலே அந்த பற்று உள்ளவங்க கொதிச்ச வேணுமா இல்லையா? அப்போ அந்த பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும், குரல் கொடுக்கணும் இல்லையா? இதை உருவாக்கியவர்கள் இப்போ இருக்காங்களா? இல்லை. உருவாக்கியவங்க வேணும் இல்லை? சீமான் போன்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தமிழ் மக்களை, தமிழ் இன சகோதரிகளை முட்டாளாக்கி அவர் மூலிமா பலனடைகிறாரு, அவ்வளோதான். இப்போ சமீப காலமாக இப்போ விடுங்க, ஒரு 2 ஆண்டு காலமாக சீமான் தமிழ் தேசியத்தை என்ன பேசியிருக்காரு? ஒன்றும் பேசலை. தன்னோட சுய பெருமையை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு. நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அதுதானே பேசிட்டு இருக்காரு. கற்பனைவாதம் இதுதான் பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பாக பி டீம் தான். ஏன் சொல்ல வரேன்னா மத்திய அரசு மாநில அரசு இதை எதிர்த்து யாராலையும் ஆட்சி பண்ண முடியாது. யாராலையும் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து நடக்க முடியுமா? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கமான ஒரு நட்பு வச்சுக்கிறதால தான் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஆட்சி பண்ணுறாரு. பொது வழிகளில் மேடைகளில் நான் திட்டுவேன். நீங்கள் அவர் தன்னை கட்டமைக்கிறதுக்காகவும் தன்னை பாதுகாக்கிறதுக்காகவும் எல்லாரையும் அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, நல்ல வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. ஆனால் உண்மையாக அவர் சொல் வழிப்படி நடக்கிறாரா? இல்லையே. அவர் சொல் வழிப்படி நடந்திருந்தால் உண்மையான தமிழ் தேசியம் இந்த 14 ஆண்டுகளில் வளர்ந்துருக்கும். அதான் உண்மை. நான் சார் நான் மாவட்ட பொறுப்பில் இருந்தேன் சார். திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பில் இருந்தேன். நான் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருந்தேன். இதில் என்னென்னா நான் இப்போ 2018 தான் வெளியே வந்தேன். இவரோட செயல்பாடு முதல்லேருந்தே எங்களுக்கு இவர் நல்ல ஒரு பேச்சாளர் இருந்தார். இவர் 2009 இந்த கட்சிக்காக முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் 2000 இந்த தமிழ் தேசியத்தை பேசிட்டு சுற்றிட்டு இருக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இவர் 2009 கட்சியாக இவர் உள்ளே வர ஆரம்பிக்கும் போது நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா இவருக்கு ஒரு மீடியா ஃபோக்கஸ் இருந்துச்சு. மீடியா ஃபோக்கஸ் தான் இவருக்காக சப்போர்ட் பண்ணோம். இவருக்கு நாங்கள் மறைமுகமான எல்லா வேலைகளும் செஞ்சோம். இந்த கட்சி வளர்கிறதுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இல்லை, நானும் ஒருத்தர். எங்களுக்கு தலைமையெல்லாம் தேவையில்லை, தமிழ் தேசியம் தான் தேவை. தமிழர்களோட ஒற்றுமை தேவை, தமிழர்களோட வளர்ச்சி தேவை. ஆனால் இவர் அதை தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் தமிழில் இருக்க ஏதாவது ஒரு தொண்டனை இவர் உண்மையாகவே நாம் தமிழுக்காக எதை செஞ்சுருக்காரு கேட்க சொல்லுங்கள். ஒருத்தருக்கும் செய்யலை, செய்யவும் மாட்டார். இவர் நேரடியாக வாரிசு அரசியல் எதிர்க்கிறார்ல. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த கட்சியே தன்னோட வாரிசு கட்சியாக பார்த்துட்டாருல. தன்னோட மகனையோ தன்னோட மனைவியோ அந்த கட்சிகளை கொண்டு வந்துட்டாரு. அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுவார், இவருக்கு அடுத்த தலைமையில் இவங்க தான் இருப்பாங்க. ஐயா அவர் சீமான் ஆமாம் இன்னைக்கு சுகபோக சீமான் அவர்களை சுயமாக செஞ்சுக்கிறது என்ன பண்ணியிருக்காரு. 2009 அவர் கட்சி தொடங்கும் போது அவரோட சொத்து மதிப்பு என்ன, இப்போ அவரோட சொத்து மதிப்பு என்ன? பல கோடி ரூபாய் சொத்து மதிப்பு சேர்த்து வச்சிருக்காரு இல்லையா ஐயா. இப்போ அவர் நடிகர் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு அவர் ஒரு 6 நடிகைகள் ஆர்ப்பாட்டத்தில் ராமேஸ்வரத்தில் ஒரு பேச்சு பேசுகிறாருங்க. 1 மணி நேரம் பேச்சு நடக்குதுங்க. அதில் அவர் ஒரு வசனகர்த்தா, ஒரு திரைப்பட இயக்குனர்ன்றதால அவர் சரமாரி அழகான ஒரு எழுச்சி உரையை நடத்தினோடனே அது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் போகும்போது அவருக்கான ஒரு பார்வை மீடியாக்கள் ஊடகங்கள்லையும் மக்கள் மத்தியிலையும் வருதுங்க. அதை அவர் பயன்படுத்தி
அது நாள் வரைக்கும் அவர் வந்து அனைத்து கட்சிக்குமான ஒரு பேச்சாளராக இருந்தார். திமுகவுக்காக பேசியிருக்காரு, காங்கிரஸுக்காக பேசியிருக்காரு, கம்யூனிஸ்டுக்காக பேசியிருக்காரு, மும்பையில் போயிட்டு பிஜேபிக்காகவும் பேசியிருக்காரு. அவர் வந்து பெய்டு அரசியல்வாதி, பணம் கொடுத்தா யாருக்கு வேணாலும் பேசியிருந்த ஒரு பேச்சாளர். அப்படி இருந்த நபர் 2009 ஏற்பட்ட அந்த சூழலை மக்கள் தமிழக இளைஞர்கள் மத்தியில், தமிழர்கள் மத்தியில் ஏற்பட்ட அந்த எழுச்சியான ஒரு அரசியலை கைப்பற்றினாருங்க. அந்த டைமில் அந்த கட்சியை உருவாக்கினவங்க புதுக்கோட்டையில் இறந்து போன படுகொலை செய்யப்பட்ட சுபமுத்துக்குமார், இப்போ திமுகவில் போய் இருக்கிற ராஜீவ்காந்தி, தம்பி கல்யாண சுந்தரம் போன்றவங்கள்லாம் இணைஞ்சு தான் நாங்கள் அந்த கட்சியை உருவாக்கணும். இப்போ 2009 அவரை தலைவராக வச்சுலாம் நாங்கள் தொடங்கலை. ஒரு அமைப்பை உருவாக்கணும், நாம் தமிழர் இயக்கமாக உருவாக்கணும். அந்த இயக்கத்தில் வந்து இணைஞ்சவர் தான் சீமான். அவருக்கு அது தொடர்ந்து அவர் பயணிக்க தயாராக இருந்ததால் அவரை முன்னிலைப்படுத்தி நாங்கள் அரசியலை தொடங்கணும். அந்த நாம் தமிழர் கட்சி அரசியல் கட்சியாக பதிவு போனோம் வந்தவங்க. அதுக்கடுத்தது அந்த கட்சியை உருவாக்க பாடுபட்ட அந்த சுபமுத்துக்குமார்லாம் படுகொலை செய்யப்பட்டார். அதை பற்றி இன்றைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட சீமான் எங்கேயுமே அதுக்காக போராடினதில்லை. அதுக்காக இன்றைக்கி வரைக்கும் அந்த படுகொலையை பற்றி எந்த ஒரு விசாரணை எல்லாமே இருக்குங்க. ஆக இதேமாரி நிறைய தமிழ் தேசிய தலைவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்கள எல்லாரையும் மீறி அவர்களை அர்ப்பணிப்பு தியாகங்கள் எல்லாம் கடந்து 10 வருடம் 15 வருடம் தமிழ் தேசிய கருத்துக்களாக சிறையில் இருந்த போராளிகள்லாம் தமிழகத்தில் இருக்காங்க. அவங்களெலாம் தாண்டி ஒரு மீடியா வெளிச்சத்தில் ஒரு சினிமா கவர்ச்சியில் இன்றைக்கி சீமான் வந்து தன்னை ஒரு தமிழ் தேசியத்தினுடைய பெரிய ஆதர்ச புருஷன் மாதிரியும், தமிழ் தேசியமே இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரியும், தலைவர் பிரபாகரனே தமிழக மக்களுக்கு நான் தான் அறிமுகப்படுத்தினார்ன்றாரு. எப்படிப்பட்ட ஒரு எகத்தாளமான பேச்சு எல்லாம் நடக்குது.